உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம். சிவசாமி, உதகையின் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் மழை பொழிவு அதிகமா இருக்கு? சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரத்தெல்லாம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? தமிழகத்தின் தென் தமிழகத்தின் மேல் நிலவும் கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக நீலகிரி மற்றும் கோவை அதில் இருக்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. அதனை போலதான் இன்று காலை முதலே நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக உதகை நகரில் கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் இன்று காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில்தான் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது கொட்டி வருகிறது. உதகையில் இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்கா, சேரிங் கிராஸ், ஏடிசி, மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம் பகுதி, செங்கல் போஸ்ட், ஹில் பங்க் ஆகிய பகுதிகளில் இந்த மழையானது கொட்டி வருகிறது. குறிப்பாக இடி மின்னலுடன் மழையானது பெய்து வருவதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் சுற்றுலா பயணிகளும் சுற்றுலா தலங்களை காண முடியாத ஒரு நிலையே காணப்படுகிறது. கடந்த மாதம் தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வெயில் அதிகமாக காணப்பட்டதனால் வெப்பத்தின் அளவு சற்று உயர்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவுகிறது. இதனால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.